வணக்கம் நண்பர்களே. இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு சந்தைப்படுத்துதல் என்பதை கடந்து வேறு என்ன பணிகள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு முக்கியமான பணி இருக்குது. ஒரு நிறுவனத்திற்கு, விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பலமே அந்த ரீசெல்லர்ஸ் நெட்வொர்க். இதில் இன்னொரு சிறிய திருத்தம் இருக்குது. எப்படின்னா, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் என்று சொல்வார்கள். ஒரு 2-3 மாநிலங்கள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு மாநிலத்திற்கு ஒரு விநியோகஸ்தராக இருப்பார். அவர் தான் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். அவர்கிட்டேருந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நியமனம் பண்ணுறது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அல்லது டீலர்ஸோ, ரீசெல்லர்ஸ், ரீட்டைல் கவுண்டர்ஸ், இந்த ரெண்டில் யாரை தேர்ந்தெடுத்தால் நம்மளுடைய பொருள் சந்தைப்படுத்துவதில் மிக அதிகமாக கவனம் பெறும் என்பதை கணிக்கக்கூடிய திறன் ஒரு மார்க்கெட்டிங் மேனுக்கு வேணும். உதாரணமாக, ஒரு மாவட்டத்திற்கு செல்கிறோம். ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட மாவட்டம், அந்த மாவட்டம் வேறு சில வார்த்தைகளில் கூறுவது என்றால், மாவட்டங்கள் என்று பெருவாரியாக அதிக எண்ணிக்கையில் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மாவட்டம்தான் சில மாவட்டங்களுக்கு தலைமையாக இருக்கும். உங்களுக்கு நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக, தமிழ்நாட்டில் மதுரை எடுத்துக்கொண்டால், மதுரை தோராயமாக ஒரு 7-8 அல்லது மேக்ஸிமம் ஒரு 10 மாவட்டங்களுக்கு அதுதான் தலைமையகம். அது மாவட்ட வாரியாக ரெவென்யூ டிஸ்ட்ரிக்டாக நிறைய பிரிஞ்சிருந்தாலும் மதுரையில் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டால் தான் அவங்க மற்ற இடத்துல ரீட்டைலர் போடுவாங்க. ஏன்னா மதுரை ஒரு ஹப்பு. இது மாதிரி இந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்திலிருந்து தான் இங்கு விநியோகம் ஆரம்பிக்கிறது, இந்த சப்ளை செயின் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அந்த குறிப்பிட்ட இடத்திலும் யார் திறமையாக டீலர்களை கையாளுகிறார் என்பதையும் நாம் கண்டறிந்தால்தான் ஒரு திறமையான மார்க்கெட்டிங் மேன். ஏன்னா இவங்க வச்சுட்டு வர அந்த நெட்வொர்க்கில் தான் சேல்ஸ்மேன் போய் தன்னுடைய சேல்ஸ் பணியை ஆரம்பிப்பான். அதை ஏற்கனவே நான் நிறைய பேர் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் சேல்ஸ் வித்தியாசம் இருக்குது. சேல்ஸ்மேனுக்கு இந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உத்திகளை அவன் தான் கையாள்வான். கன்சியூமரை பார்க்கணும். அப்போ அவங்க சேல்ஸ்மேன் விசிட் பண்ணுறது ரீட்டைலராக தான் இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நேரம் ரீட்டைலர் தான் பார்ப்பாங்க. அவர் சொல்லுவார், இந்த இடத்த பாருங்கள், இவங்கள போய் கொஞ்சம் பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இந்த ரீட்டைலர்ஸை பார்த்தாலே அதனுடைய உண்மையான ரிப்போர்ட் அங்கேருந்து தான் கிடைக்கும். ஒரு ப்ராடக்டோடைய எண்ட் ரிசல்ட் கன்சியூமரோட நேரடியாக தொடர்பில் இருந்து இவங்க பொருளை விற்று வாங்கி அந்த இதை பண்ணுறது ரீட்டைலர் தான். அவருக்கு தான் அந்த உண்மையான ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வர்றது தான் சேல்ஸ்மேனோட வேலை. இந்த ரிப்போர்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டுங்கிறது பொதுவாக அப்படியே 100% உண்மையாக இருக்கணும்னு நம்ம கருத முடியாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி மாறும். சிலர் அதிகமான லாபம் வேணும், மொத்தத்துக்குமே பணம் தான் அங்கே பிரதானம், முதன்மையான கருவி. ஆனால் வெகு சிலர் அதற்கு விதிவிலக்காக கூட இருப்பார்கள். நான் அவர்களை பற்றி கூற விரும்பவில்லை. ஆனால் அந்த சேல்ஸ்மேன் கொடுக்குற ரிப்போர்ட்டு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த மார்க்கெட்டிங் பண்ணவங்க எந்த இடத்துல பிழை செஞ்சாங்க அல்லது எங்கேயாவது அவங்க சரி பண்ண வேண்டியிருக்கான்றதை தான் ரிப்போர்ட் பண்ணும். இந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா ஒரு நிறுவனம் தோல்வி அடைவதற்கான எந்த காரணமும் இருக்காது. இதில் நான் சொல்கிறேன், இதில் தனிநபர்களை பொறுத்து ஒருத்தருடைய குணாதிசயங்கள் மாறும். ஒரு சேல்ஸ்மேனோ இந்த மார்க்கெட்டிங் மேன்லேயோ ஒருத்தர் தவறான ஆள் இருந்தால் கூட அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தவறுகள் எங்கு நடக்கிற என்று திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அல்லது தவறான நபர் அவர் பொய்யான காரணங்களை கூறி தன் தவறின் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நியாயப்படுத்துகிறார் என்றால் அதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் மேனுக்கு என்ன டியூட்டிங்கிறத நான் சொல்லிட்டேன். டீலரை கண்டறியணும், கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டறியணும். இந்த சேல்ஸ்மேனுக்கு என்ன டியூட்டி? இவங்க சரியான ரிப்போர்ட் எடுக்கணும், கன்சூமர் ரிப்போர்ட். இது ஒரு சேல்ஸ்மேனுடைய டியூட்டி. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் இவருடைய பணி என்னங்கிறத நிர்ணயம் பண்ணிடுறோம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் பயணப்படியும், அதாவது செலவு, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸும் வியாபார அளவும் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கணும். அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். ஆனால் அந்த விகிதாச்சாரம் பொதுவாக 100 ரூபாய் ஒரு இடத்தில் பொருள் விற்கிறது என்றால், நான் லாபத்தை சொல்லலை, 100 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் நடக்குன்னா 5 ரூபாய் வேணால் நீங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸாக நீங்கள் செலவு பண்ணலாம். The 5% is the maximum limit of expenses for marketing and sales also. அப்போ 5% இருந்தால் தான் கம்பெனி ஆரோக்கியமாக இருக்கும்.
நான் இன்னொன்றை கூறுகிறேன். கம்பெனி ஆரோக்கியமாக இருந்தால்தான், ஆரோக்கியம் என்பது வெல்த்தி, கம்பெனி ஆரோக்கியமாக இருந்தால்தான் இவர்களுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும். ஸோ தொடர்ந்து சேனல் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சார். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.